அல்லாஹுவை மறுப்பவர்கள், அல்லாஹ்வுடைய தீனை மறுப்பவர்கள், அவர்களுடைய செயல்களுக்கு உதாரணம் என்ன? அவர்கள் பல நல்ல காரியங்களை செய்யலாம். எத்தனையோ இறை மறுப்பாளர்களை பார்க்கலாம் நீங்கள். அவர்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறார்கள், மருத்துவமனைகளை நிறுவி இருக்கிறார்கள், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நன்மையான காரியங்கள் நல்லறங்களுக்கெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த உலகத்திலேயே அல்லாஹ் கூலி கொடுத்து முடித்து விடுவான். மறுமையில் அவர்கள் வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், எப்படி சாம்பல் ஒரு புயல் காற்று அடிக்கும் போது, ஒரு புயல் காற்று அடிக்கும் போது ஒரு சாம்பலுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அப்படி அவர்களுடைய அமல்கள் இருக்கும். அதற்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றான் இதே அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா, எப்படி ஒரு கடும் வெயிலிலே நடந்து செல்கின்றவன் பாலைவனத்திலே நீரை பார்ப்பான், அதாவது காணல் நீரை பார்ப்பதற்காக ஓடோடி வரும் பொழுது அங்கே தண்ணீரை காண மாட்டான். இப்படித்தான் அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் இந்த உலகத்திலே நன்மையான காரியங்களை செய்துவிட்டு மறுமையிலே அந்த நன்மையான காரியங்களுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், எனக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்பியவர்களாக அவர்கள் அங்கே வரும்போது நன்மைகளை காண மாட்டார்கள், அல்லாஹுவை பார்ப்பார்கள். அல்லாஹ் அவர்களுடைய விசாரணையை முழுமைப்படுத்துவான். அல்லாஹ் விசாரணை செய்வதிலே மிக தீவிரமானவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். காஃபிர்களை பொறுத்தவரை, அல்லாஹுவை மறுத்தவர்களை பொறுத்தவரை, அல்லாஹ் என்றால் யார்? வானத்தை யார் படைத்தானோ அவன் அல்லாஹ், பூமியை யார் படைத்தானோ அவன் அல்லாஹ், சூரியனை யார் படைத்தானோ அவன் அல்லாஹ், சந்திரனை யார் படைத்தானோ அவன் அல்லாஹ், மேகங்கள், மலைகள், மழைகள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், உயிரினங்கள், ஜீவராசிகள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் படைத்த அந்த இறைவனைத்தான் அல்லாஹ் என்று அழைக்கிறோம். அல்லாஹ் என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு கடவுள் அல்ல. யாரை உலக மக்களுடைய மனசாட்சி, சீனர்களாக இருக்கட்டும், அமெரிக்கர்களாக இருக்கட்டும், ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், ஆஸ்திரேலிய மக்களாக இருக்கட்டும், உலகத்தில் பிறந்த மனிதனுடைய மனசாட்சி யாரை கடவுள் என்று சொல்கிறதோ, யாரை உண்மையான இறைவன் என்று அங்கீகரித்து இறைவா என்று கஷ்டத்திலே கையை தூக்குகின்றானோ அந்த இறைவன் தான் அல்லாஹ். அந்த இறைவன் அவனுக்காக வைத்துக் கொண்ட பெயர்தான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அல்லாஹுவை மறுப்பது மறுமையிலே மிகப்பெரிய ஆபத்தை, மிகப்பெரிய துன்பத்தை தந்துவிடும். குஃபுர், இறை நிராகரிப்பு. அதுபோன்று ஷிர்க், இணை வைத்தல், அல்லாஹுவிற்கு இணை கற்பித்தல் கொடுமையான பாவங்களில் மிக கொடுமையான பாவம். அல்லாஹ் கூறுகிறான் சூரா லுக்மான் 31வது அத்தியாயத்தின் 13வது வசனம், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். அல்லாஹுவிற்கு இணை வைத்தல், அல்லாஹுவிற்கு சமமாக ஒருவரை வணங்குதல், அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய பணிவை, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை இன்னொருவருக்கு செய்தல் கடுமையான குற்றம், கடுமையான பாவம், அநியாயத்திலெல்லாம் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஷிர்க் செய்தவருடைய முடிவு என்ன? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. 4வது அத்தியாயத்தின் 116வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறானோ அவனை ஒரு காலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதாவது தான் இணை வைத்த பாவத்திற்காக தௌபா கேட்காமல் அவன் இறந்து விட்டால் அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகிறார்களோ, யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகிறார்களோ அவர்களுடைய முடிவு என்ன? அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்களோ, அவர்கள் தொழுதது, அவர்கள் நோன்பு வைத்தது, அவர்கள் ஜகாத்து கொடுத்தது, அவர்கள் ஹஜ் செய்தது, அவர்கள் தான தர்மங்கள் செய்தது, அவர்கள் உண்மை பேசியது, அவர்கள் அண்டை வீட்டாரோடு நன்மையோடு நடந்து கொண்டது, அண்டை வீட்டார்களுக்கு அவர்கள் செய்த உபகாரம், ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் செய்த உபகாரம், உறவினர்களுக்கு அவர்கள் செய்த உபகாரம், இப்படி அவர்கள் செய்த எல்லா நன்மைகளும் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும் ஷிர்க் என்ற மகாபாதகமான செயலால். இணை வைத்தல் எவ்வளவு பயங்கரமான குற்றம்! அந்த இணை வைக்கும் குற்றத்தால் எல்லா நன்மைகளும் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு நான் இதை ஏன் சொல்கிறேன்? மறுமையின் வெற்றிக்கு, ஈருலக வெற்றிக்கு தேவையான முதல் படி என்ன? முதல் அமல் என்ன? ஈமானும் தௌஹீதும் இஸ்லாமும். இந்த ஈமான், இஸ்லாம், தௌஹீதுக்கு எதிரானதுதான் இறை நிராகரிப்பும் இறை இணை வைத்தலும்.
இறை நிராகரிப்பும் இணை வைத்தலும். இன்று பல முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹுடைய இந்த கூற்றுகளை எல்லாம் அவர்கள் கவனம் வைப்பது கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, என்னை பார்த்து மட்டுமல்ல, உங்களை பார்த்து மட்டுமல்ல, இந்த குர்ஆன் யார் மீது இறக்கப்பட்டதோ, இந்த குர்ஆன் யார் மீது இறக்கப்பட்டதோ அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகுனன்ன மினல் காசிரீன். நபியே, உமக்கும் நான் கூறிவிட்டேன், உமக்கு முன்னால் வந்த தூதர்களுக்கும் நான் சொல்லி இருக்கிறேன், நீ இணை வைத்தால் உன் அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும் என்று. யாருக்கு அல்லாஹ் சொல்லிய எச்சரிக்கை? நபிக்கு அல்லாஹ் சொல்லிய எச்சரிக்கை. இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நம் சமுதாயத்திலே மலிந்து கிடக்கின்ற ஷிர்க்கை பாருங்கள். எங்கெல்லாம் மஸ்ஜிதுகளிலே முஸ்லிம்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டுமோ, அல்லாஹுவிடத்திலே மட்டுமே பிரார்த்திக்க வேண்டுமோ, மஸ்ஜிதுகளிலே சொல்லுகிறார்கள் அவர்களுடைய தொழுகைகளிலே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று. ஆனால் தர்காக்களிலே சென்று அவுலியாக்களிடத்திலே உதவி தேடுகிறார்கள். அவுலியாக்களே, எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு பிள்ளைகளை கொடுங்கள், எங்களுக்கு துன்பங்களை கொடுங்கள், நாங்கள் எல்லாம் பாவிகள், அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், உங்களுடைய பொருட்டால் எங்களுக்கு வாங்கி கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறார்களே. இதைவிட ஒரு பெரிய ஷிர்க், இதைவிட ஒரு பெரிய ஷிர்க் இந்த உலகத்திலே இருக்க முடியுமா? அல்லாஹ்விடத்திலே இன்னொருவரை கொண்டு நெருக்கம் தேடுவது, அல்லாஹ்விடத்திலே இன்னொருவரை கொண்டு நெருக்கம் தேடுவது, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையை இறந்துவிட்ட ஒரு நல்லடியாரிடத்திலே சென்று செய்வது, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நேர்ச்சையை, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நேர்ச்சையை அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து குனிந்து பயந்து நிற்க வேண்டிய அந்த நிலையை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு முன்னால், அது நிறுத்தி வைக்கப்பட்ட சிலையாக இருக்கட்டும், அது நிறுத்தி வைக்கப்பட்ட சிலையாக இருக்கட்டும், அல்லது இறந்துவிட்ட ஒருவருடைய கபராக இருக்கட்டும், இணை வைத்தலாக ஆகிவிடும், ஷிர்காக ஆகிவிடும். முஸ்லிம்கள் காபாவை மட்டும்தான் தவாஃபு செய்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறார்கள், மஸ்ஜித் நபவியை கூட அல்ல. புரியுதுங்களா? முஸ்லிம்கள் காபாவை மட்டும்தான் தவாஃபு செய்ய வேண்டும், ஹஜருல் அஸ்வதை மட்டும்தான் தொட்டு முத்தமிட வேண்டும், அதை முத்தமிட வேண்டும், அதை தொட வேண்டும், அதன் மீது சஜ்தா செய்ய வேண்டும். மஸ்ஜித் நபவி, எந்த மஸ்ஜிதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரத்தால் கட்டினார்களோ, எந்த மஸ்ஜிதை நபியின் தோழர்கள் கட்டினார்களோ அந்த மஸ்ஜிதை கூட தவாஃப் வரக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர், அதை தவாஃப் செய்யலாமா? அதை சுற்றி வரலாமா? அந்த கபரை தொட்டு தடவலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஜஅலு கப்ரி வஸனன் யுஅபத், என்னுடைய கபரை இபாதத்து செய்யப்படும், வணங்கப்படும் ஒரு சிற்பமாக, வணங்கப்படும் ஒரு சிலையாக, வணங்கப்படும் ஒரு அடையாளமாக, வணங்கப்படும் ஒரு புனித இடமாக ஆக்காதீர்கள். லா தஜஅலு கப்ரி ஈதா, புனிதத்தை நாடி நன்மையை நாடி வந்து செல்லப்படும் ஒரு இடமாக, ஒரு நாளாக என்னுடைய கபரை மாற்றிவிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா. இந்த ஹதீசுகள் எல்லாம் எங்கே இருக்கிறது? ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீசுகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீசுகள் ஒட்டுமொத்த முஸ்லிம் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரியான தரம் வாய்ந்த நபிமொழிகள் என்று பதிவு செய்யப்பட்ட ஹதீசுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். لعن الله اليهود والنصارى اتخذوا قبور انبيائهم وصالحيهم مساجد. சொன்னார்கள், அல்லாஹ் யூதர்களை சபிப்பானாக, அல்லாஹ் கிறிஸ்தவர்களை சபிப்பானாக. ஏன்? அவர்கள் தங்களுடைய இறை தூதர்கள் இறந்துவிட்டால், தங்களில் உள்ள நல்லவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய அடக்கத்தலங்களை வணங்கப்படும் மஸ்ஜிதுகளாக மாற்றினார்கள். அல்லாஹ் அக்பர். தங்களுடைய இறை தூதர்களோ அல்லது நல்லவர்களோ இறந்துவிட்டால் அந்த கபர்களை எப்படி மாற்றினார்கள்? வணங்கப்படும் இடமாக மாற்றினார்கள். அங்கே சென்று பணிவு செய்தார்கள், அங்கே சென்று பிரார்த்தனை செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு தெளிவான எச்சரிக்கைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை,
அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு பிறகு நம்முடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுடைய நிலைமையை பாருங்கள். ஊருக்கு மஸ்ஜிதுகளின் எண்ணிக்கைகளை விட தர்காக்கள் என்ற கோயில்களுடைய எண்ணிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். மஸ்ஜிதுகளிலே சென்று பெண்கள் தொழக்கூடாது என்று சொல்லுகின்ற அதே மக்கள், மஸ்ஜிதுகளில் சென்று பெண்கள் தொழக்கூடாது, பெண்களை மஸ்ஜிதுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற அதே மக்கள், தங்களை முஸ்லிம்கள், தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லுகின்ற அந்த மக்கள் தங்களுடைய பெண்களை கபருக்கு செல்ல அனுமதிப்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் அனுமதி கொடுங்கள் என்பதாக. லா தம்னஉ இமா அல்லாஹ் மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை, அல்லாஹ்வுடைய பெண் அடியார்களை மஸ்ஜிதுக்கு செல்வதிலிருந்து நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். அதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? லஅனல்லாஹு ஸவ்வாராத்தில் குபூர், கபர்களுக்கு ஜியாரத்து செல்லுகின்ற பெண்களை, கபர்களுக்கு ஜியாரத்து செல்லுகின்ற பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று பாருங்கள். பெண்கள் மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு தடை, ஆனால் எந்த இடத்திற்கு பெண்கள் செல்வதை அல்லாஹ் சபிக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த இடத்திற்கு பெண்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள், ஆர்வமூட்டப்படுகிறார்கள். அங்கே சென்று அவர்கள் செய்கின்ற செயல் என்ன? வெறும் ஜியாரத்து மட்டுமா? ஒட்டுமொத்த ஷிர்கான செயல்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்கிற ஒரு முஷ்ரிக், அல்லாஹ்விற்கு இணை வைக்கிற ஒரு முஷ்ரிக் தங்களுடைய கோயிலிலே என்ன செயல்களை செய்வார்களோ, எப்படி பூஜை போடுவார்களோ, எப்படி பூமாலை போடுவார்களோ, எப்படி விளக்கேற்றுவார்களோ, எப்படி போர்வை போர்த்துவார்களோ, அதை தொட்டு கும்பிடுவார்களோ, அதை சுற்றி அவர்கள் வருவார்களோ, அதுபோன்று முஸ்லிம் பெண்கள் தர்காக்களை, கபர்களை சுற்றுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதை ஷிர்க் என்று சொல்லவில்லையா? தர்காக்களை மட்டுமல்ல, அங்குள்ள கபர்களை சுற்றுவது மட்டுமல்ல, அங்கு நடப்பட்டிருக்கக்கூடிய கொடி கம்பங்களை சுற்றி பரக்கத்து தேடக்கூடிய முஸ்லிம் பெண்கள் எத்துணை பேர், அதை தடவி முகத்திலே தடவி கொள்ளக்கூடிய முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் எத்துணை பேர், அங்கு விளக்கேற்றப்பட்டிருக்கும் அந்த விளக்குகளுடைய எண்ணெய்களை கொண்டு பரக்கத்து தேடக்கூடியவர்கள் எத்துணை பேர், அங்கே இருக்கக்கூடிய நஜிசுகள் அசுத்தங்களை கொண்டு பரக்கத்துகளை தேடக்கூடிய முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வெற்றியை தேடுகிறீர்களா? மறுமையின் வெற்றியை தேடுகிறீர்களா? இவ்வுலகத்தின் வெற்றியை தேடுகிறீர்களா? இவ்வுலகத்தினுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு அரசியலிலே இல்லை. இவ்வுலகத்துடைய வெற்றி, இவ்வுலகத்துடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு அரசியலிலே இல்லை. இவ்வுலகத்துடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே இல்லை. இவ்வுலகத்துடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு பணபலத்திலே இல்லை. இவ்வுலகத்தினுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு அதிகாரத்திலே இல்லை, முஸ்லிம்களுக்கு படைபலத்திலே இல்லை. இவ்வுலகத்துடைய வெற்றி, இவ்வுலகத்தினுடைய வெற்றி முஸ்லிம்களுக்கு எதில் இருக்கிறது? ஈமானிலே இருக்கிறது, தௌஹீதிலே இருக்கிறது, ஷிர்க்கு கலக்கப்படாத ஈமானிலே இருக்கிறது, உண்மையான வணக்க வழிபாட்டிலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனிலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தஹினு வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் சோர்வடைய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அதிகாரத்தில் இருந்தால், ஆட்சியில் இருந்தால், படைபலம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கதி கலங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஈமான் இருந்தால் வலை யஜஅலல்லாஹ் வலை யஜஅலல்லாஹு லில் காஃபிரீன அலல் முஃமினீன சபீலா. அல்லாஹ் சொல்கிறான், நீ மூமினா, உனக்கு மேல் அல்லாஹ் ஒரு காஃபிருக்கு அதிகாரத்தை தரமாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்கிறான். நீ ஒரு முஃமினா, இறை நம்பிக்கையாளனா, உன்னிடத்திலே ஈமான் சுத்தமாக இருக்கிறதா? ஷிர்க்கு கலக்கப்படாத ஈமான் இருக்கிறதா?
இணை கலக்கப்படாத இஸ்லாம் இருக்கிறதா? ஐங்கால ஃபர்லான தொழுகை இருக்கிறதா? நோன்பு இருக்கிறதா? ஜகாத் இருக்கிறதா? ஹஜ் இருக்கிறதா? ஈமான் இஸ்லாம் முதலிலே உன்னிடத்தில் இருக்கிறதா? ஈமான் இஸ்லாம் இல்லை என்றால் உலக செல்வங்களை எல்லாம் முஸ்லிம்கள் வைத்திருந்தாலும், உலக ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் முஸ்லிம் என்று சொல்பவர்கள் தங்களின் காலுக்கு கீழ் வைத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் கேவலப்படுத்துவான். யார் கேவலப்படுத்துவான்? அல்லாஹ் கேவலப்படுத்துவான். ஏன்? அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ் சொல்கிறான்.